அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா. என்னையா கண்ணுக்குட்டி அம்மா சொல்ல மாட்டேங்குது? தமிழ்நாடே சொல்லுது. அத சொல்லலாம் தான் எங்க இட்டாண்ட. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லையா, தொண்டையில கட்டி வந்திருக்கு, அது மருந்து கொடுத்த கரைச்சிடலாம். அப்போ மருந்துக்கு ஒரு 50, மேற்கொண்டு ஒரு 50 ரூபாய் வை. யோ இது தர்மாஸ்பத்திரியா? யோ எனக்கு இதுதான் தர்மா. கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போய் பாரு, என் கொடி இன்னும் பறந்துகிட்டே இருக்குது. வை. என்ன சார் அநியாயம்? இதே தேசிங் டாக்டர் தான் துட்டு வாங்குவாரா? ஐயோ ராதா தேசிங் இருந்தாவே நான் வாங்குவேன். வை கொடு போ. சார் வணக்கம். நெக்ஸ்ட். எஸ். யாரு? எல்ஐசி ஏஜென்ட்டா? இல்ல, சீக்ரெட் ஏஜென்ட். கையை என் மேல கட்டி இருக்க? இது என்னுடைய கை. பின்னாடியும் கட்டுவேன், முன்னாடியும் கட்டுவேன், சைடுலயும் விட்டு ஆட்டுவேன். இன்னும் ஏடா கொடுமை பேசுற? அம்மா உன்னுடைய கேஸ் என்ன? ஆடா மாடா கோழியா? இல்ல, பன்னி. பண்ணியா? பண்ணிக்கு என்ன? ஒரு பன்னிக்கு பாட கட்டணும். பண்ணி எங்க? இதோ உட்கார்ந்துருக்கு. நக்கலா. நக்கிறது நாயோட வேலை, முக்கிறது மாட்டோட வேலை, கணக்கிறது கழுதையோட வேலை, கொத்துறது கோழியோட வேலை. அப்ப உனக்கு என்ன வேலை? இதுங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கிறது. அப்படின்னா நான் தான் டாக்டர் தேசிங். டாக்டர் ஏன் ஷூலே சவுக்குற? தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சிருங்க டாக்டர். நீதான புதுசா வந்திருக்கிற அட்டெண்டர்? ஆமா. உன் பேர் என்ன? அலெக்ஸ். அதன மூக்கு கீழே பெருசா ஒரு ஓபனிங். அதெல்லாம் மிருகத்தை காட்டாத, பயந்துற போகுது. சார் சார் இந்த ஆளு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேக்குறார் சார். என்னிட்டே 50 ரூபாய் அதிகமா இத பாருங்க. ஸ்டாப். ஷட் அப். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். இங்க தான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். இதே உன் பிராணியை பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போனீனா அங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் புடுங்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இனிமே நீ இங்க கொடுத்தாகணும். அவன் என்ன கேக்குறானோ அந்த அமௌண்ட் நீ கொடுத்தே ஆகணும். போ. Thank you டாக்டர். கலெக்ஷன் எடுத்துட்டு உள்ள வா. Thank you. It's all right. என் பேண்ட் கிழிஞ்சிருச்சோ? வாய்ஸ் சவுண்ட் வச்சு. அம்மா என்னடா? ஏமா அந்த நாய் என்னையே பார்த்து முறைக்குது. என்ன கண்டாலே பிடிக்கல. நாய்க்கு உன்னை பார்த்தா பிடிக்கல, எனக்கு அது மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல. மூஞ்ச அது. இத்தையெல்லாம் யார் கொண்டு போறது? போ. அடுத்த மாசம் பாரிஸ் போறேன். 27, 28 வந்துடுவேன்னு நினைக்கிறேன். என்ன சண்முகம், என்ன சொல்றாங்க ஊருக்காரங்க? எங்களை தான் பிடிச்சிருக்காமா? நான் இன்னும் கேட்கல சார். என்ன தானோ கேட்கிறாருல. இங்க என்ன கஷ்டம்? ரோட்ல கிடந்தவளுக்கு இது என்ன குறைச்சலா? தானோ அன்னைக்கு சண்முகம் உங்ககிட்ட சொன்னதே தான் நானும் சொல்றேன். உனக்கு இங்க பிடிக்கிற வரைக்கும் இருக்கலாம். எப்போ பிடிக்கலன்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லு. நீதான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கல, உனக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறேன். உன் புருஷன் தான் என் பேச்ச கேட்காம எங்கோ போய் என்னமோ நடந்து போச்சு. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா லாரியில அடிபட்டு செத்து போயிட்டாங்களாம். பின்னி துசேச போல ஜோர்தி அவராதோமா. என்ன சார் சொன்னீங்க? இன்னைக்கு அதுல 2 பேரை சரி பண்ண சொல்லிட்டேன். ஏன்பா உங்க நாக்கு இப்படி அலையுது? எப்போ பார்த்தாலும் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்புன்னு. போடா ராஸ்கல், உனக்கு என்னடா தெரியும் நாட்டுக்கோழி குழம்பு பத்தி? நீ எல்லாம் படிச்சு கிளிக் புரியா? பேசாம சைக்கிள தொட. நான்லாம் படிக்க கூடாதா? உன் பேரு? பாலு. முழு பேரு? அம்மா முழு பேர் என்னம்மா? பாலுன்னு தான் கூப்பிடுவோம். முழு பேரு பாலசண்முகம். நடராஜன் சார் வீட்டுல உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இதுல என்ன வருத்தம் இருக்கு? ரோட்லயே இருந்திருந்தா இதையெல்லாம் இவன் பார்த்திருப்பானா? உனக்கு நான் என்ன செய்ய போறேனோ? உன் ஊட எங்க இருக்கு? எல்லாரையும் ஒரு நாளைக்கு வந்து நான் பார்க்கணும். ஆமா, நான் பெரிய மகாராணி, நீ என்ன கூட்டும் போற? போய் உட்காருப்பா. பாலு பாலு இந்தா
எல்லாருக்கும் சாக்லேட் கொடு. என்ன ஏய், நல்லா படிக்கணும். ம், அம்மா சார் கொடு. எல்லாரும் கூட இந்தா எடுத்துக்கோ. பிஸ்கட் சாப்பிட்ற முகில், நல்லா சாப்பிடு. பாலு இங்க வாடா. இது கண்மணி, இவன் பாலு. வணக்கம். ஹலோ. வணக்கம். வேர் இஸ் சார்? He is busy with this. சண்முகா, நான் இங்க இருக்கேன். இதோ முடிஞ்சிடும், 5 நிமிஷம். உள்ள போங்க, வந்துடுறேன். ஆள் வந்துருச்சியா? சீக்கிரம் வெட்டியா. வாங்க வாங்க. இதான் சின்ன குட்டியா? ஐயோ, சிரிக்கிறியா என்ன பார்த்து? சிரிக்கிறியாடா தங்கம்? செல்லமே. அடடடடடை. எல்லாரும் புது ஆளா இருக்காங்களாமா? ஐயோ. ஓ, இவங்கதான் மூத்தவங்களா? அப்பா பொண்ணா? அழகு. Ali, please come in. நான் Yeah. சொன்னேன்ல, ம்? இதான் தனலட்சுமி, இது பாலு. ம்ஹும். உள்ள வாங்க. வா. ஏன்பா அவன் கையில உடஞ்ச பொம்மைய வச்சிட்டு இருக்கான்? இனிமே உனக்கு நாம தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். வாடா. வேணாம், நான் இங்கே நிக்கிறேன். உள்ள வரக்கூடாது, அம்மா சொல்றாங்க. உட்காருடா, குழந்தைக்கு. ம்? Dis-moi, ஏய், dis-moi. என்ன சார், அவங்க பாட்டிலோட குடிப்பாங்களா? நான் எக்ஸ்ட்ரா குடிச்ச போறேன், பயத்துல வாங்கி வைக்கிறாங்க. நீங்க வேற. கண்ணுக்கு பசிக்குதா? ஊட்டி விடட்டுமா? நீங்களே சொல்லுங்களேன் சார். ஏமா, கல்யாணத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ட்ரீட். இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்காக ஜாலியா இருக்கலாம், குடிங்கன்னா எப்போதும் குடிக்கிறவர் பிகு பண்ணிக்கிறாரு. என்ன மிரட்டி வச்சிருக்கியா? நீ குடிப்பியா சண்முகம்? Fini, c'est tout. எனக்கும் அது வேணும். இது பெரியவங்க குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ். அப்ப அம்மாவும் பெரியவங்க தானே, அவங்களுக்கும் கொடுங்க. அம்மா வாயா. கொஞ்சம். ம். டேய் பாலு, தூங்குறியா? தூங்காதடா. சிக்கிதுமா, வவுத்த வலிக்குது. இல்லடா ராஜா, அம்மா உனக்காக பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம சாப்பிடலாம். என்ன? ம்? எப்பமா சாப்பிட்டு முடிப்பாங்க? ஐயோ, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. முகில் சாப்பிடு. ம். இந்தா போதும், நீ சாப்பிடு. ரொம்ப பசிச்சுதா? ம், கிட்ட வா. டா, செல்ல பிள்ளையா வளர்க்கற? ஆ? அதுக்கு வேலைக்காரி வேலைக்கு வந்திருக்க கூடாது. செத்த நேரம் பொறுத்தா உசுரா போடும். இல்லக்கா, அப்பயே தூங்க போனோம். சாப்பிடுன்னு சார் தான் சொன்னாரு. சார் சொன்னாருன்னா அதுக்கு பிரியாணி தான் கேக்குதா? அங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் யாரு? உன் புருஷனா வந்து துண்ணுமா? எல்லாத்தையும் நானே துண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க எல்லாம் சாப்பிடட்டும், அப்புறம் சாப்பிடலாம். ஏய், என்னடா முறைக்கிற? இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை வேலை கொட்டிக்கினா இருந்தா? இந்தா சாப்பிடு.
ம் புடிடா. இதுதான் கடைசி. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு போடுவேன். அப்புறம் கொஞ்சலாம் உள்ள வேலை நிறைய இருக்கு, வா. நீ உட்கார சாமி. அவங்க ஒண்ணும் சொல்லல. நீ சாப்பிடு. தப்பாம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சண்முகம் சார் தானே நம்மள இங்க கொண்டாந்து விட்டாரு. அவர் மனசு கஷ்டப்படும்ல. அம்மாக்காகடா. சாப்பிடு. பசிக்கலம்மா, இந்த சாப்பாடு எனக்கு வேணும். ஐயோ. Ha ha ha.